ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்திலே 2 மாதங்களை நிறைவு செய்து இந்த 3வது மாதத்திற்குள்ளாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட நுழைவதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்தை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசவும், இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லவும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமா இருந்தபோது ஆண்டவராகிய தேவன் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி அனுப்புகிறார், வாக்கு பண்ணி அழைக்கிறார், வாக்கு பண்ணி அந்த தேசத்திற்குள்ளாக நுழைய செய்கிறார். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே இருந்தார், எப்படிப்பட்ட மனிதராய் இருந்தார், எந்த ஊர்ல இருந்தார், அவரை ஏன் ஆண்டவராகிய தேவன் தெரிந்தெடுத்தார், ஏன் ஆண்டவராகிய தேவன் முன்குறித்தார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு பாருங்க. தகப்பனே இல்லாத சூழ்நிலையில, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கர்ப்பம் செத்து போன நிலையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் சாராளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத நிலைமையில, ஆசீர்வாதமே இல்லை என்கிற நிலைமையில இருந்த அவர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆசீர்வதித்தார். பாருங்க, 12 கோத்திரங்கள் நிறைந்ததான ஒரு மிகப்பெரிய இஸ்ரவேலின் சந்ததியை கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒரு எழுத்து கூட கீழே விழாதபடிக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன அவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தபோது ஆபிரகாமுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்றால் கர்ப்பம் செத்து போன நிலைமை, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமை, இன்னும் பிள்ளை பெறுகிற சூழ்நிலை இல்லாத நிலைமை, பிள்ளை பெறுகிறதான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத நிலைமை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர்களை அழைத்து தெரிந்தெடுத்து அவர்களை வேறு விரித்து கர்த்தர் திட்டமிட்டிருக்கிற கானான் என்கிற ஆசீர்வாதத்தில் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் ஜாதிகளுக்கு தகப்பனாய். இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுகிற அளவுக்கு ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலங்களிலே சகேயு என்கிறதான மனிதனுடைய வீட்டுக்கு போகிறார். ரட்சிப்பே இல்லாத மனிதன், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் இல்லாத மனிதன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடின மனிதன் அந்த வீட்டினுடைய வாசலை மிதிக்கிறார், அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார், அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறார். தந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீயும் ஆபிரகாமுடைய பிள்ளையாய் என்று சொல்லி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் என்று சொல்லி. தேவஜனமே, இன்றளவும் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு மகா பெரிதான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. எதெல்லாம் நம்ம மிகைப்படுத்தி யோசித்தோமோ கற்பனை செய்தோமோ கர்த்தர் திட்டமிட்டு இருந்தாரோ நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல மாதமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தை முன்குறித்திருக்கிறார். எதுவும் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகள் வேற மாதிரி தான் இருக்கும், எல்லா மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளும் வேற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஏளனமாய் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும், இன்னும் நம்மை மட்டம் தட்டி இவர்கள் ஆகாதவர்கள், இவர்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுகிற காரியமாகத்தான் இருக்கும். ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தை படைத்த தேவன், நமக்காக சிலுவையில் அறையுண்ட தேவன்,
சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டவராய் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன், யாவையும் செய்து முடித்த தேவன். ஆகவே நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதம். விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் இதோ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை எங்களுக்கும் நீ சொல்லுகிறீரே ஆண்டவரே. இந்த மாதத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை காணப்போகிறோமே. இந்த மாதத்திலிருந்து ஆபிரகாம் எப்படி ஆண்டவரே பெரிய ஜாதியாக்கி நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்னு சொல்லி ஆண்டவரே சந்ததியை பெருக செய்த தேவன், கடற்கரை மணலில் இருக்கிற ஆசீர்வாதங்களை போல ஆண்டவரே சந்ததியை பெருக செய்த தேவன், எங்களையும் அப்படியாய் நீர் பெருக செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு ஆண்டவரே தகுதியே இல்லை, என்னால முடியாது, இயலாது என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயலச் செய்கிறவராய், முடிய செய்கிறவராய் இந்த மாதத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் வந்து அப்படியே பொழிப்பதாக. ஆமென். God bless you. God bless you.